இயேசுப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தார். நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்மளை சுற்றி, நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ, அதுதான் வேதனையில் போய் முடிகிறது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது வேதனைக்குரிய காரியங்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஒவ்வொரு நாளை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை, உங்களுடைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் வேதனையோடு கிடையாது, ஜெயத்தோட, சமாதானத்தோட, விடுதலையோட. And that's what the blood of Jesus does for us. Disobedience, and every step of disobedience is taking you into this chains of darkness. அந்த வேர்வை என்கிற வேதனையிலிருந்து ரத்தம் என்கிற ஜெயத்திற்குள்ள வந்ததை நீங்க உணர்வீங்க. ஒரு குரங்கு ஒன்று இருந்தது. இந்த குரங்கு ரொம்ப நல்லா தாவும். குரங்கு நல்லா தாவுமா? நல்லா தாவும். ஸோ அப்போது அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் வந்தார். ஸோ அந்த ஞானி அந்த குரங்கை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப நல்லா தாவியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நல்லா தாவேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, எங்கே அங்கேருந்து குதித்து என் கை மேலே உட்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீ உக்காந்துட்டினா உனக்கு நிறைய பழம் தரேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த குரங்கு சிரிக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் நான் ரொம்ப சாதாரணமாக செய்வேன், நான் எப்பொழுது செய்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள் நான் குதித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, குதிக்க அது ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுதுன்னா, நம்ம டெய்லி செய்கிறது தானே இதை போய் இவர் ஒரு பெரிய விஷயமா அவர் சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செய்யலாம், வித்தியாசமாக ஒன்று பண்ணி இவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அது நேரடியாக அங்கே அவர் கையில் தாவாமல் அது ரொம்ப வேகமாக மேலே போய் ஒரு 10 பெல்ட்டி அடிச்சுட்டு தாவலான்னு சொல்லிட்டு ஒரு 10 பெல்ட்டி அடித்து சைடில் அப்படியே போயிட்டு ஒரு ஸ்விங் பண்ணி அப்படியே வரலான்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்படியே அது ட்ரை பண்ணுது. இந்த 8வது பெல்ட்டி அடிக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாகி அது அங்கே இருந்த ஒரு சாணம், மாட்டு சாணத்தில் விழுந்துருச்சு. நம்ம மனசெல்லாம் குரங்கு மாதிரி. இங்கே நம்ம உட்காந்துருக்கிறது கர்த்தரோட வார்த்தையை கேட்குறதுக்கு. அதனால் அதை மட்டும் நல்லா கேட்போம். நம்ம டெய்லி, நம்ம எவ்ரி சண்டே நம்ம கேட்குற வார்த்தை தானே ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடாது. அப்பப்போ மனசை தாவ விடக்கூடாது, தூங்க விடக்கூடாது. புரியுதா? இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை வைத்திருக்கிறாரு, அதை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த ரெட் என்கிற blood of Jesus என்கிற இந்த சீரீஸின் மூலமாக இந்த வாரம் கடைசி வாரம் of blood of Jesus, hallelujah. தேவன் இந்த மாதம் முழுவதும் நம் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை உணர செய்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில், புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில், நமக்கு ஜெயம் கொடுக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் கர்த்தர் பேச போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் தான் வல்லமை ஜெயத்தை கொடுக்கிறது. இட்ஸ் நாட் த வேர்ட்ஸ், நான் பேசுகிற வார்த்தைகள் இல்லை என்று எனக்கு தெரியும். இயேசுவோட ரத்தம் ஜெயத்தை கொடுக்கிறது. ஜெயத்தை கொடுக்கிறதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் சகல ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த கடைசி வாரத்துக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட போகணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நமக்கு ரொம்ப சாதாரணம் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மனசு குரங்கு மாதிரி நம்ம அங்கங்கே பாய விட்டுருவோம், தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். சண்டே மார்னிங் கஷ்டப்பட்டு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கும் உட்காந்து கொஞ்சம் சீக்கிரமாக உட்காந்துருப்பீங்க, டயர்டாகிடும் தெரியும். அதனால் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்போமா? வேகமா, ஃபாஸ்ட்டாக. ஓகே, எத்தனை பேர் சொல்லிங்க, நான் உற்சாகமாக இன்றைக்கி நான் கேட்க போகிறேன், கர்த்தரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறேன், ஜெயத்தோட கூட போகிறேன், ஒரு செகண்ட் கூட நான் மிஸ் பண்ண போகிறதில்ல. ஹல்லேலூயா. சரி, ஓகே, லெட்ஸ் கெட் சம் எனர்ஜி கோயிங் இன் திஸ் பிளேஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம எனர்ஜெட்டிக் மைக்கேல் முன்னாடி வாங்க, சீக்கிரம். அடுத்தது நம்மளுடைய வாலிப மகன் எங்க டானியங்க, கிறிஸ்டனி வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மைக்கேல் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, நீங்கள் தான், உங்களுக்கும் ஆக்டிவிட்டி. ஓகே, இங்கேருந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இங்கேருந்து வேகமாக அந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கருக்கு வேகமாக நடந்துட்டு திரும்பி இந்த ஸ்பீக்கர் வேகமாக நடந்து வர போகிறாரு. ஓகே, அவர் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு, எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே நடக்கிறாரு, நீங்கள் தான் பார்த்து சொல்ல போகிறீங்க. ஓகே, எல்லோரும் ரெடியா? நான் யாரை வேணால் கேட்பேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். 1 2 and 3, லெட்ஸ் கோ.
நாட் ரன்னிங், வாக்கிங். ஓகே, எத்தனை ஸ்டெப்ஸு? 17 ஸ்டெப்ஸா? எத்தனை செகண்ட்ஸில்? 75 செகண்ட்ஸா? 6.5 செகண்ட்ஸில் 17 ஸ்டெப்ஸு. 7 ஸ்டெப்ஸா? 7 செகண்ட்ஸில் 17 ஸ்டெப்ஸ். ஓகே, வாங்க டானி, வாங்க இப்போ டானி. ஓகே, 1 2 and 3, லெட்ஸ் கோ. கை தட்டலாமே. ஓகே, எவ்வளோ இவர்? 16 ஸ்டெப்ஸா? 16 ஸ்டெப்பா? அவர் எவ்வளோ ஸ்டெப் பண்ணார்? மைக்கில் எவ்வளோ ஸ்டெப் பண்ணார்? 17 ஸ்டெப்ஸு, இவர் 16 ஸ்டெப்பு. இவர் எவ்வளோ செகண்ட்ஸில் பண்ணாரண்ணா? 7 செகண்ட்ஸ். ஸோ 2 பேரும் ஒரே செகண்ட்ஸ் தானா? கரெக்டா? 2 பேரும் ஒரே செகண்ட்ஸு. ஆனால் இவர் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸு? இவர் எவ்வளோ ஸ்டெப்ஸு? இவர் 16, அவர். அப்போ யார் வின்னு? வயசானாலும் இளமையாக இருக்கிற. வாங்க, உங்களுக்கு ஒரு கை தூக்கிடலாம் அப்படி. எஸ். ஓகே, இந்த ஸ்டெப்ஸு நடந்தாங்க தெரியுமா? மேபி எவ்வளோ செகண்ட்ஸில் நடந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸில் நடக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் எவ்வளோ ஸ்டெப்ஸு ஒரு நாளில் நடக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். Do you know that? How many of you know that? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸு நடக்கிறான்றது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ் ஹெல்த். அவன் சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல பாஸ், என்னால் டயட் இருக்க முடியல பாஸ். அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8000 ஸ்டெப்ஸாக நடந்துடணும். எத்தனை சொல்ல? கேட்கல. 8000 ஸ்டெப்ஸு. 10,000 ஸ்டெப்ஸு நீங்கள் நடந்தீங்கன்னா யூ வில் பி ஹெல்த்தி, வெயிட் லாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, எத்தனை ஸ்டெப்ஸு? கேட்கல, சொல்லுங்கள். எத்தனை ஸ்டெப்ஸு? 10,000 ஸ்டெப்ஸு நீங்கள் நடந்தீங்கன்னா இட்ஸ் தி பெஸ்ட் ஃபார் யூ. பட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கணும்? 8000 ஸ்டெப்ஸு நடக்கணும். சொல்லுங்கள், கேட்கல. உற்சாகம் இல்லை யாருக்கும். என்னடா வேறு யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறாரு இவர், நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்கள். அவங்க மட்டும் பரவாயில்ல, அதில் உஷாராக இருக்கிறீங்க. ஓகே, 8000 ஸ்டெப்ஸு நடக்கணும். நான் மைண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் 8000 ஸ்டெப் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஹெல்த்து. ஆனால் அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஐயா, நீங்கள் இப்போ சொன்னீங்களே, நீங்கள் இப்போ நல்லா நடந்தீங்களே, இந்த வாக்கிங் நீங்கள் எப்போதும் பண்ணுவீங்களா? எப்படி அவங்க ஃப்ரெண்ட் வாங்க, இந்த வாக்கிங் எப்போதும் பண்ணுவீங்களா? ரெகுலராக இல்லை பாஸ்டர். பண்ணல. ஏன் பண்ணல? டைம் இல்லை பாஸ்டர். டைம் இல்லைன்றனால இவர் பண்ணலையா? நீங்கள் வாங்கய்யா. நீங்கள் இந்த வாக்கிங்கை ரெகுலராக பண்ணுவீங்களா? ரெகுலராக பண்ண மாட்டேன். என்னுடைய வேலையிலே ரெகுலராக வாக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன் அந்த வாக்கிங்கை நீங்கள் ரெகுலராக பண்ணல? நான் காலையிலே எழுச்சிக்க முடியாது, அவ்வளோ காலையிலே எழுஞ்சிக்க முடியாது, அவ்வளோ டயர்டாக இருக்கும். அப்படியா? வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே. சரி, உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கும் டைம் இல்லை, அதனால 2 பேரும் பண்ணல. இங்கே மற்றவங்களாம் வேறு யாராவது எதாவது காரணம் இருக்கா? வேறு ஏதாவது காரணனால நம்மளாம் வாக்கிங் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. திங்க் அபவுட் இட். பட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பட் ஐ என்கரேஜ் த சர்ச். 8000 ஸ்டெப்ஸ் மினிமம். 10,000 பண்ணிங்கன்னா சூப்பர். ஓகே, எப்படி கவுண்ட் பண்ண முடியும்? மனசில் நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி நிறைய ஸ்மார்ட் வாட்சுன்னு வந்திருக்கு. நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கூட வாங்கணும். ஸ்மார்ட் வாட்சா பயங்கர காஸ்ட்லிலாம் நீங்கள் நினைக்கலாம். 1000 ரூபாய்க்கெலாம் நல்லா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரிலாம் இருக்கும். அது நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும். யூ கேன் ஜஸ்ட் கவுண்ட் யுவர் ஸ்டெப்ஸ் த்ரூ தட். ஓகே, ஃபைன். நல்லா கவனிங்க. வாக்கிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சன்லைட், சூரியன். என்னது? சூரியன். சொல்லுங்கள். இது வந்து சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். சன்லைட் வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா? ஏன் சன்லைட் முக்கியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். விட்டமின், சத்தமாக சொல்லுங்கள், நிறைய பேருக்கு கேட்கலையா? விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாடி. ஏன் விட்டமின் டி முக்கியம்? விட்டமின் டி இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்? எலும்பு. சூப்பர் ஆண்டி, ஃபஸ்ட் கிளாஸ். விட்டமின் டி உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா எலும்பு பலவீனமாகும், ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகும், இட் வில் பிகம் வீக். அப்புறம் என்ன நடக்கும்? அடிக்கடி சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்வீங்களா? எப்போ அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாரு பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம் நிற்கும் போது காலெலாம் வலிக்குது? உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு விட்டமின் டி செக் பண்ணணும். உங்கள் விட்டமின் டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களால் நிற்க முடியல ரொம்ப நேரம். ஓகே, ஸோ விட்டமின் டி பாடியில் குறைவாக இருந்துச்சுன்னா ஃபெட்டிக் இருக்கும், அதாவது சோர்வு, பலவீனம் இருக்கும், போன் ஹெல்த் பிரச்சனையாக இருக்கும், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதனால் வரும். விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 20 mg/ml சொல்கிறாங்க. அதுதான் வந்து டெஸ்ட் பண்ணும்பொழுது அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, mg/ml 20 இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா நம்ம நிறைய பேருக்கு 20 கீழே தான் இருக்கும். போய் டெஸ்ட் பண்ண ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், 10 இருக்கும் நிறைய பேருக்கு, விச் இஸ் வெரி வெரி பேட், உடம்புக்கு ரொம்ப கெடுதி. ஆனால் இந்த விட்டமின் டிக்கு இன்றைக்கி நிறைய மருந்துலாம் கொடுக்குறாங்க. மருந்தெல்லாம் ஆக்சுவலாக தேவையே இல்லை விட்டமின் டிக்கு. விட்டமின் டிக்கு பெஸ்ட்டு மெடிசன் என்ன தெரியுமா? சூரிய வெளிச்சம். நீங்கள் இந்த சூரிய வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகிடும், ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எந்த டைமில் நடக்கணும்? என்ன டைமு? 6 o'clock, 6 மணிக்கா? 6 மணிக்குன்னு சொல்கிறவங்கள கை தூங்க. 6 மணிக்குன்னு சொல்கிறவங்கள கை தூங்க. சீக்கிரம். இன்னும் நான் மெசேஜுக்குள்ளே போகல. 6 மணிக்கு சொல்கிறவங்கள கை தூங்க சீக்கிரம். வேறு 6 to 6:30 சொல்கிறவங்கள கை தூங்க சீக்கிரம். ஆனால் யாராவது நான் கை தூக்க மாட்டேன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்கள தான் தனியாக கூப்பிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். ஏதாவது ஒன்று கை தூக்கணும். சரி, 7 to 8 சொல்கிறவங்கள கை தூங்க. 7 to 8 விட்டமின் டிக்கு பெஸ்ட்டு. 7 to 8 எத்தனை பேர்? விட்டமின் டிக்கு 7 to 8. நீங்கள் எந்திரிச்சு போகிற டைம்லாம் சொல்லக்கூடாது. விட்டமின் டிக்கு என்ன பெஸ்ட்டு டைமு? 8 to 9 பெஸ்ட்டுன்னு சொல்கிறவங்கள எத்தனை பேர்? யாருமே இல்லையா? 9 to 10? அங்கிள் 11 வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? விட்டமின் டிக்கு இந்தியாவில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு டைம் இருக்குது. ஓகே, இந்தியாவில் பெஸ்ட்டு டைம் 10 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். நான் ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வெளியே டேனியை பார்த்தேன். டேனியை கூப்பிட்டு ஒரு காரியம் கேட்டேன். சொல்லமா? அது நீ சொல்கிறேன், நான் சொல்லனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியம் பேசிகிட்டு இருந்தோம் 2 பேரும். வாக்கிங்லாம் போவியா அப்படின்னு சொல்லி வாக்கிங் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரிண்ணா, அப்போ வந்து ஏன் வாக்கிங் போக மாட்டோம் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு காரியம், வெயில் பட்டால் இன்னும் கருப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான். ஓகே, சொன்னியா இல்லையா? எத்தனை பேர் இங்கே இருக்கிற எத்தனை பேர் உண்மை சொல்லுங்கள்? சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மையை சொல்லுங்கள். எத்தனை பேர் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வெயில் பட்டால் கருப்பாயிடுவோன்னு சொல்லிட்டு என்ன வெயிலில் போகாமல் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஓகே, அடுத்த கேள்வி. இங்கே இருக்கிற எத்தனை பேர் வெயிலில் போனால் கருப்பாயிடுவோன்னு குடை எடுத்துகிட்டு போகிறவங்க? அது என்ன பண்ணுவாங்களா, வெயில் பட்டால் கருப்பாயிடும் கருப்பு குடை எடுத்துகிட்டு போவாங்களாம். சும்மா போனால் கூட அந்த வெயில் ஒன்றும் செய்யாது, கருப்புக்கு இன்னும் நல்லா செய்யும். சரி, ஓகே. எத்தனை பேர் வெயில் பட்டால் கருப்பாயிடுவோன்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? வெயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்குன்னு வெளியே உட்காந்துட்டு இருக்காதிங்க, ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது மருந்து குடிக்கணும். அட்லீஸ்ட் 15 minutes ஓகே வெயிலில் நடக்க கற்றுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் 10,000 ஸ்டெப்லாம் நடக்குது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், 8,000 ஸ்டெப்லாம் நடக்குது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன், கற்றுக்கிறீங்களா? மார்னிங் 6 மணிக்கோ 5 மணிக்கோ 4 மணிக்கோ whatever டைம் மார்னிங் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், நல்லது. ஒரு 15 minutes 20 minutes தட்ஸ் ஓகே, ஃபைன். எத்தனை 15 minutes 20 minutes அந்த டைமை ப்ரேயர் வாக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி? உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ப்ரேயர் வாக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி? ப்ரேயர் வாக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் நடங்க. ஏர்லி மார்னிங் ப்ரே பண்ணிவிட்டு துதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு நடங்க, விச் இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க தெரியுமா? பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடுவோமா பிரேக்ஃபாஸ்ட்? நிறைய பேர் 7 மணிக்கெலாம் சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்க. பட் ஐடியல் டைம் ஒரு 8-9 o'clock சாப்பிட்டா நல்லது. இல்லை நான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு தான் போவேன், கட்டிட்டு போங்க, பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது, டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு போங்க. 8-9 மணிக்கு சாப்பிடுங்க, தான் நல்லது. ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்ட பிறகு ஒரு 10 o'clock போல் ஒரு 10 minutes 10 to 15 minutes ஒரு வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெளியே வாங்க. 10 minutes 15 minutes ஒரு வாக் போங்க.
நீங்கள் இருக்கிற இடத்துல வெயில் படுற மாதிரி போங்க, புரியுதா? அதுக்கப்புறம் லஞ்ச் முடித்த உடனே அதே மாதிரி ஒரு 10 minutes 15 minutes சாப்பிட்ட கையோட நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு உடனே நினச்சி போகாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு, ஆனால் 1 hourக்குள்ளே சாப்பிட்டு 1 hourக்குள்ளே எப்படி எல்லோரும் சொல்லுங்கள், சாப்பிட்டு 1 hourக்குள்ளே ஒரு 10 minutes 15 minutes ஒரு சன்னில் வாக் போங்க. என்ன தெரியுமா நடக்கும்? விட்டமின் டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்ன தெரியுமா நடக்கும்? சாப்பிட்ட பிறகு நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய சுகரு ஸ்பைக் ஆகாது, சுகரு நார்மலைஸ் ஆகும். நைட்டு அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு 10 to 20 minutes நடங்க. மார்னிங் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி ஜெபிச்சு 10 minutes நடங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 minutes 15 minutes சன்னில் நடங்க. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 10 minutes 15 minutes சன்னில் நடங்க. அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நடந்து பாருங்களேன், ஒரு 10 minutes 20 minutes. உங்களுடைய 10,000 ஸ்டெப்ஸும் வந்துடும், உங்களுடைய ஜெபத்திற்கான காரியங்களும் நடந்துடும், உங்களுடைய சரீரத்தில் பலனும் வந்துடும். ஹல்லேலூயா. டானிக்கு வருவோம். இந்த விஷயத்தையும் நான் பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி. என்னென்னா, டானி சொல்லும் போது உண்மைதான். அதில் நம்ம நிறைய பேர் கருப்பாயிடுவோம், கலர் போயிடும் அப்படின்னு சொல்லி கூட வெயில் பக்கமே போக மாட்டோம். வெயில் நல்லது. ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் படைத்த மனுஷனுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் சக்தியும் வச்சுருந்தார். புரியுதா? ஆண்டவர் படைத்த உலகத்திலே see God is a God who knows us so well even before he formed us in our mother's womb. அப்போது எனக்கு என்ன தேவை அது எல்லாவற்றையும் உலகத்தில் படைச்சார். ஹாஸ்பிட்டல் ஐசியூ ரூமில் படைக்கல. எனக்கு என்ன தேவை, அவர் எதுக்காக இந்த மனுஷனை ஒரு தரிசனத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரோ, அவர் உருவாக்கி அந்த தரிசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற மனுஷனுக்கு தேவையான எல்லா கருத்தையும் வச்சுருந்தாரா இல்லையா? அதையும் தானே படைச்சாரு. அப்போ நீ போ, நான் உன்னை படைச்சிட்டேன், நீ இந்த தரிசனத்தை வாழணும், நீ போ. ஆனால் உனக்கு தேவையான மற்ற காரியங்களை வேறு யாராவது வந்து படைப்பாங்க. நான் சொன்னார், கிரியேஷன் என்பது என்னவென்றால் முழுவதுமாக எல்லாவற்றையும் படைச்ச பிறகு தான் அவர் ரெஸ்டே பண்ணார். காடு 7ஆம் நாள் ரெஸ்ட் பண்ணது எப்படி ரெஸ்ட் பண்ணார்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாம் தேவையானது எல்லாத்தையும் படைச்சி முடிச்சிட்டேன்றதை பார்த்தாரு. அது நல்லாவும் படைச்சிருக்கேன்றதை பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் ரெஸ்டே பண்ணார். ஸோ ஆண்டவர் எதையும் பாதியில் விட்டு வைக்கல, வேறு யாராவது வந்து செய்வாங்கன்னு விட்டு வைக்கல. எந்த ஐசியூலையும், எந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் லேப்லேயும், எந்த ஃபார்மசி கம்பெனிலையும் அதை வைக்கல. அது நம்ம அவர் படைச்சதை சரியாக யூஸ் பண்ணாதனால இதுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே வச்சுருக்கார். அதை ஒழுங்காக பயன்படுத்தினா ஆண்டவர் எப்படி நம்மளை படைச்சாரோ அப்படி நம்ம வாழ முடியும். சன்லைட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆனால் நம்ம இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கான், நம்மளை ஏமாத்துறான், பயம்படுத்துகிறான், சோகமாகறான். என்னென்னா, வெயிலில் போனால் எனக்கு கருப்பாயிடுவேன், என்னை எல்லாரும் கிண்டல் செய்வாங்க என்று சொல்லி நம்மளை வேதனைக்குள்ளாக்குறான். ஸோ we're not going out. பட் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். mankind is created in the image of God and God himself. நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கனோ கர்த்தர் அப்படி தான் இருக்கிறாரு. அதனால் நான் வெள்ளையாக இருக்கிறனோ, கருப்பாக இருக்கிறனோ, ஹைட்டாக இருக்கிறனோ, குளமாக இருக்கிறனோ இல்லை, ஆனால் வெயிட்டாக இருக்கக்கூடாது. மற்றெல்லாம் இருக்கலாம், வெயிட்டாக இருக்கிறது நம்ம தப்பு. ஓகே, ஹைட்டு குள்ளம் கருப்பு வெள்ளைன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு மோசமான பாவத்தை செய்கிறவங்க வேறு யாருமே இல்லை. ஐம் வெரி சாரி டு பி பிளாண்ட், பட் தட்ஸ் த ட்ரூத். எத்தனை பேர் உங்கள் முகத்தை கண்ணாடியில் திரும்பி பார்த்துட்டு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தாமே நல்லா இருக்குமே நினச்சிருந்தீங்கன்னா ஐம் சாரி அபவுட் இட். தட்ஸ் அ சின். கர்த்தர் நம்மளை அழகாக படைச்சிருக்கிறார். அவர் பார்த்து பார்த்து படைச்சாரு, நம்ம இப்படி இருக்கணும்னு உருவாக்கினார். அண்ட் வி ஆர் பியூட்டிஃபுல். எல்லாரும் சொல்லுங்கள், ஐ எம் பியூட்டிஃபுல் because I was created in the image of God. Hallelujah. இன்னைக்கு யாரெல்லாம் எந்த மனசில் குறைவுகளோட, தாழ்வு மனப்பான்மைகளோட, நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த கலரில் இருக்கிறேன், நான் அப்படி இல்லையா, அவங்கள மாதிரி இல்லை நினைக்கிறீங்களா? I want to tell each one of you today, நான் கர்த்தரோட சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் அழகாக இருக்கிறேன். Hallelujah. யாரும் எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, யாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் கர்த்தர் சாயலில் இருக்கிறேன். Hallelujah. அதனால்
இந்த மாதிரி வேதனை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க. இந்த வேதனை பிசாசு நமக்கு கொடுக்கிறது. இந்த வேதனையை கொடுத்து நம்மளை தடுக்கிறான், நம்மளை ஸ்லோ டவுன் பண்ண வைக்கிறான், கர்த்தருடைய திட்டத்தை வாழ விடாமல் செய்கிறான். இப்படி கர்த்தருடைய திட்டத்தை வாழ விடாமல் செய்கிறான். இன்றைக்கி நம்ம சொல்லுவோமா, நான் கர்த்தருடைய திட்டத்தை வாழ்வேன், தேவன் எனக்கு வைத்திருக்க தரிசனத்தை வாழ்வேன். ஹல்லேலூயா. இந்த வேதனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தேங்க்யூ ஸோ மச். பாய். உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த வேதனைகள் சொல்லுவோமா, ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இங்கே யாராவது அக்னி ஆர் வேதனை உங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உலகம் உங்களுக்கு கொடுக்கிற, உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற வேதனை உங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேருங்க? சொல்லுங்க. ஐ வாண்ட் டு ஹியர் யூ. சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ஹியர் யூ. இல்லாட்டி திரும்பி தான் ஆக்டிவிட்டி பண்ணோம். சொல்லுங்க, இங்கே கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற வேதனை உங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கேட்கல, எனக்கு கேட்கல. உலகம் கொடுக்குற வேதனை உங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ஷியோரா? 100% ஷியோரா? ஓகே. இப்போ நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க? கடந்த சில நாட்களில் எதுக்காக நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க? எதுக்காக ஆண்டவருக்காக முழுமையாக வாழாமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இல்லையா? எவ்வளோ வேதனைகளை வச்சுட்டு, இந்த வேதனைகள்னால என்னால் வாழ முடியலன்ட்டு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணி புலம்பி, ஹே கம் ஆன், வி வேஸ்டட் our டைம். எத்தனையோ விதமான காரியங்கள்னால வேதனைப்பட்டு வி வேஸ்டட் our டைம். கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுற காரியம் இதுதான். நம்ம பல நேரத்தில் சொல்கிற விஷயம், என் வேதனை எனக்கு மட்டும்தான் புரியும், என்ன மாதிரி யாருமே வேதனைப்பட முடியாது, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இவரை மாதிரி யாருமே வேதனை பெற்றுக்க முடியாது. எவரை மாதிரி? I know that no one else could have suffered agony more than Jesus Christ. இயேசுப்பா அனுபவித்த வேதனையை போல வேற யாராலும் வேதனை அனுபவிச்சிருக்க முடியாது. ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? I want to prove it to you today. இதை உங்களுக்கு எவிடன்ஸோட காண்பிக்க ஆசைப்படுறேன். அந்த கால நேரத்தில் எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னு? நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். நான் எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுறேன். இங்கே இருக்கிற யார், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம்பத்தைஸ் வித் யூ. எனக்கு உங்கள் கஷ்டங்கள் புரியுது. நிறைய பேருக்கு நிறைய வேதனை இருக்குது. அந்த வேதனை அனுபவிச்சா தான் அந்த வலி புரியும். எல்லாம் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஐ எம்பத்தைஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுப்பாவோட வேறு யாராலையும் வேதனை அனுபவிச்சிருக்கவே முடியாது. எப்படி சொல்லட்டுமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிப்போமா? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. எஸ். And being in agony, he prayed more earnestly. Then his sweat became like great drops of blood falling down to the ground. என்ன வாசிக்கிறோம் இங்க? எத்தனை பேர் வாசிச்சீங்க? எத்தனை பேர் வாசிச்சதை கவனிச்சிங்க? என்ன வாசிக்கிறோம் இங்க? என்ன வாசிக்கிறோம்? என்ன இப்போ வாசிச்சோம்? இயேசு கிறிஸ்துவோட வேர்வையில் ரத்தம் கலந்து வேர்வையோடு வந்துச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம். வாவ்! இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏற்கனவே? How many of you know about this already? இது தெரியாதவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? இதை தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? தெரியலனா நோ ப்ராப்ளம். தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இயேசுப்பாவோட வேர்வையோட ரத்தம் கலந்து வந்தது கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் தன் சீஷர்களோட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கெத்செமனே தோட்டம் என்ற தோட்டத்துக்கு போகிறாரு. அவர் அங்கே பயங்கரமாக அழுது ஜெபிக்கிறாரு. அவர் அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய வேர்வை கொட்டும் தெரியுமா? அந்த வேர்வை கொட்டும் பொழுது ரத்தம் அதோட கலந்து வந்துச்சான். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்போ எல்லோரும் நம்ம வர்ஷிப் பண்ணோம்.
அந்த வர்ஷிப் பண்ணுற டைமில் இல்லாட்டி இப்போ அந்த மெசேஜ் முடிச்சு நம்ம செபிக்க போகிறோம். அந்த செபிக்கிற டைமில் திடீர்னு உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வேர்வை கொட்டும் இல்லையா? நம்மளாம் ஏசியில் இருக்கிறோம், ஆனால் ஜீசஸ் ஏசியில் இல்லை, ஆனால் வேர்வை கொட்டும் இல்லையா? அந்த வேர்வை கொட்டும் பொழுது ரத்தம் அதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பயந்து அலறி அடிச்சிட மாட்டீங்க? ஜீசஸ்க்கு ரத்தம் அப்படி கலந்து வந்துச்சான். ஜீசஸ் இருந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், இந்த நாட்களில் மிடில் ஈஸ்ட்னு சொல்கிற இடம். மிடில் ஈஸ்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் ஒரு பயங்கர வெயில் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அண்ட் யூ ஸ்ப்ரிங் ஸோ ஹார்ட், அதனால அவருக்கு வேர்வை வந்துச்சு, அது ஓகே. ஆனால் வேர்வையோட ரத்தம் வந்துச்சு. இது நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். ஆனால் ஏன் அவருக்கு வேர்வையோட ரத்தம் வந்துச்சு? சயின்ஸு அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுது. அந்த டேர்ம் என்ன தெரியுமா? எமாடிடோரோசிஸ். என்ன சொல்லுது? எமாடிடோரோசிஸ் என்று சொல்லுகிறது. இதோட சயின்டிஃபிக் டேர்ம், இது வந்து பிப்ளிக்கல் டேர்ம்னு ஒன்று பைபிளில் தேடாதீங்க. இது வந்து மெடிக்கல் டேர்ம். என்ன டேர்மு? மெடிக்கல் டேர்ம். இது வந்து சயின்ஸ். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நிறைய புதுசாக பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? போயிருக்கீங்களா? டாக்டர் மாதிரி புதுசாக சொல்லியிருக்கீங்களா? புதுசாக சில டேர்ம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு டேர்ம், டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற, சயின்ஸ் யூஸ் பண்ணுற டேர்ம். இது பைபிள் கிடையாது, சயின்ஸ் யூஸ் பண்ணுற டேர்ம். திரும்பி சொல்கிறேன், எமாடிடோரோசிஸ் என்கிற இந்த டேர்ம். இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, இங்கே போட்டிருக்கிற மாதிரி என்ன நடக்கும்னா, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்கும் பொழுது, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, உடல் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுமா, வேர்வை சுரபிகள் என்ன பண்ணுமா, வேர்வை சுரபிகள், ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குதுமா, பாடிக்குள்ளே ஸ்வெட் கிளான்ஸ் என்று இருக்கும். அந்த ஸ்வெட் கிளான்ஸ் என்ன ஆகுமா, அது ரப்சர் ஆகுமா. ரொம்ப ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது அது ரப்சர் ஆகி என்ன பண்ணுமா, ரத்தம் அதோட கலந்து வேர்வையோடு கூட அது வெளியே வருமா. புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில், எக்ஸ்ட்ரீம் ஆகனியில் இருக்கும் பொழுது, பயங்கர வேதனை, உச்சக்கட்ட வேதனையில் இருக்கும்போது இது நடக்குமா. மெடிக்கல் டேர்ம் இது, மெடிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கிற ஒத்துக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆக்னியில் இருந்திருக்கிற ஒத்துக்கிறீங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்னியில் இயேசப்பா இருந்தனால தான் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய வேர்வையோட ரத்தம் கலந்து வந்த காரியம் நடந்தது. இந்த காலை நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் சம்திங். ஏசப்பா அளவுக்கு நம்ம யாருமே வேதனை இன்னும் அனுபவிக்கலைன்றது நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே தெரிஞ்சு யாருமே, அட்லீஸ்ட் இந்த ரூமில் யாருமே உங்களுடைய வேர்வையில் ரத்தம் கலந்து வரலன்னு நினைக்கிறேன். அப்படி வரவும் கூடாது என்று சொல்லி ஜெபிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நம்ம ஆளுங்க யாருக்குமே வரக்கூடாது. ஓகே ஃபைன். பட் ஆனால் அந்த அளவுக்கு வேதனை நம்ம இன்னும் அனுபவிக்கல. பிகாஸ் ஜீசஸ் ஹஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் எவ்ரிதிங் ஆன் த கிராஸ் ஃபார் அஸ். இயேசுப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தார். எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தார். நாம் அனுபவிக்கிற வேதனைகள், நம்ம அண்டர்கோ பண்ணுகிற ஆகனி, அது எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும், அது எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் இன் டு யுவர் ஹார்ட் டுடே. உங்கள் உள்ளங்களில் கர்த்தர் பேச சொல்கிறேன்னா நான் பேசுகிறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. மறந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினது எனக்கு சமாதானத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, பலத்தை கொடுக்க, ஞானத்தை கொடுக்க, என்னை மீட்டெடுக்க, அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடும்படியாக. அண்ட் ஐ ஹவ் மை ஃபாதர், அப்பா ஃபாதர், எனக்கென்று இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வேதனைகள் அது ரொம்ப ரியல். நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் ரொம்ப உண்மை, அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் உள்ளத்தில் இப்போது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என் இயேசப்பா எல்லாவற்றையும் எனக்காக சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி. எல்லாவற்றையும் பார்த்தவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட கஷ்டம்.
நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுமா என் கஷ்டம்னு நீங்கள் நிச்சயமாக அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நிச்சயம் புரியும். பட் இந்த மார்னிங் as we are speaking about the blood of Jesus Christ, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட ஆசைப்படுறேன். இயேசுப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அண்டர்கோ பண்ணாரு என்று சொல்லி சொன்னேன். ஆனால் ஏன் இந்த ஆக்னி, ஏன் இயேசுப்பாக்கு இவ்வளோ வேதனை? இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்னிக்கு, எக்ஸ்ட்ரீம் வேதனைக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த சிலுவை மரணத்தை பார்த்து பயன்ட்டாரா? இந்த ரோம சோல்ஜர்ஸ் அவர் அடிப்பாங்களே அதை பார்த்து பயன்ட்டாரா? எல்லாரும் அவரை திட்டுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே அதை பார்த்து பயன்ட்டாரா? இல்லை நம்ம உலகத்தில் என் வாழ்க்கை முடிய போகுது, மரணம் வருதுன்று அந்த காரியத்தை பார்த்து பயந்துட்டாரா? என்ன ஆக்னி? இன்னைக்கு நான் சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க. நம்ம ஏன் ஆக்னிக்குள்ளே போகிறோம்? ஏன் வேதனை அடையிறோம்? ஏன் வேதனை அடையிறோம்? நமக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க போகிறாங்கன்னா வேதனை அடையிறோம், கொடுக்குறாங்கன்னா வேதனை அடையிறோம். நம்மளை யாராவது திட்டினா, ஏதாவது பேசிட்டா வேதனை அடையிறோம். நம்ம சரீரத்தில் ஏதாவது பலவீனம் வந்துச்சுன்னா, காயம் வந்துச்சுன்னா வேதனை அடையிறோம். நம்ம யாராவது குற்றப்படுத்தினா வேதனை அடையிறோம். நம்மளுக்கு ஏதாவது குறைவு இருந்தால் வேதனை அடையிறோம். இதெல்லாம் இயேசுப்பா அந்த ஃபியூ ஹவர்ஸில் அனுபவிச்சார். கரெக்டாக இல்லையா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்களா? ஃபியூ ஹவர்ஸில், அந்த ஃபியூ ஹவர்ஸு நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறத, நான் இப்போ சொன்ன எல்லா வேதனைக்குரிய காரியங்களையும் அவர் அனுபவித்தார். கரெக்டா இல்லையா? ஆனால் அவர் வேதனை, இந்த எக்ஸ்ட்ரீம் வேதனையை அடைஞ்சது, இப்படியாக ஒரு வேர்வையும் ரத்தம் கலந்து வர்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போனதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன காரியங்கள் அல்ல. நாம் எதை பார்த்து வேதனை, எக்ஸ்ட்ரீம் வேதனை அடையுமோ அந்த காரியங்களால இல்லை. இட் வாஸ் நாட் ஃபார் தட். பட் அவர் வேதனை அடைஞ்சது ஒரு போராட்டத்தினால, ஒரு ஸ்ட்ரகிள்னால. என்ன போராட்டம்? அவருக்கு கர்த்தருடைய விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதில், அதற்கு இடையே இருந்த ஒரு போராட்டம். There was a struggle between God's will and his own will. நல்லா கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. நம்ம வேதனைகள் அனுபவிக்கிறோம் தெரியுமா? ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான காரணமாக என்ன தெரியுமா இருக்கும்? கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் வாழ்கிறது, ஃபுல்ஃபில் பண்ணுறதும், நமக்காக வச்சிருக்கிற சில ஆசைகளையும் விருப்பங்களையும் வாழ்கிறதுக்கும் நடுவே நடக்கிற போராட்டமாக தான் இருக்கும். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்ன வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதற்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்கிறது, இருந்திருக்கும், இருக்க போகிறது என்றால், தேவன் உங்கள் இந்த பூமியில் உருவாக்கினது அவருடைய திட்டத்தின்படி, ஃபார் ஹிஸ் விஷன். அந்த விஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உங்களுக்கு உருவாக்கி வச்சுட்டாரு. இஸ் தி கிரியேட்டர் ஆல்மைட்டி. என் மகனை ஒரு வாழ்க்கை என்று ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறேன், அந்த யுத்தத்திற்கு தேவையான, அந்த ஜேர்னிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம ரோட்டில் வச்சிட்டாரு, நம்ம எந்த ரோட்டில் போகணுமோ அந்த ரோட்டில் வச்சிட்டாரு. ஆனால் அவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த காரியங்களின்படி பல நேரங்களில் வாழாமல், அதை செய்யாமல், நம்ம பார்க்கிற, நம்ம ஆசைப்படுகிற, நம்மளை தூண்டுகிற காரியங்களுக்கு போகிறனால தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. சோதனை வரும். எப்படி?
சோதனை வரும். ஆனால் அது வேதனையாக மாறுகிறது நம்ம எடுக்கிற சில முடிவுகளால, நம்ம செய்கிற காரியங்களால. Test is definitely there in our life, but it becomes agony because of the decisions that we take. சோதனை வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்மளை சுற்றி, நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ, அதுதான் வேதனையில் போய் முடிகிறது. இந்த இடத்துல நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் நம்ம எங்கே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற விருப்பங்களுக்கும் திட்டங்களுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். த ஸ்ட்ரகிள். இன்னைக்கு காலையில் நீங்கள் எதை மறந்தாலும் சரி, எதை இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போராட்டியும் சரி, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அதை கர்த்தருடைய சுத்தமாக இருக்குது. ஐம் கோயிங் லிட்டில் ஸ்லோ. ரொம்ப நேரம் எடுத்து இதை சொல்கிறேன் தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். இது சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், ட்ரூத். அந்த ட்ரூத் ஷல் செட் யூ ஃப்ரீ. அதனால தான் இதில் நான் உங்கள் கவனத்தை கொண்டு வர ஆசைப்பட்றேன். தூங்குறவங்களையும் கவனத்தில் கொண்டு வர ஆசைப்பட்றேன். பிசாசு தடுக்கிறவங்களையும் கவனத்தில் கொண்டு வர ஆசைப்பட்றேன். மறந்து போகிறவங்க கவனத்தில் கொண்டு வர ஆசைப்பட்றேன். ஏன்னா திஸ் இஸ் த ட்ரூத். இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்ட்ரகிள் அண்டர்கோ போனாரா இல்லையா? ஜீசஸ் அண்டர்வென்ட் தி ஸ்ட்ரகிள். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிற புரியுதா? கவனிக்கிறீங்களா? போர் அடிக்குதா? பரவாயில்ல, போர் அடிக்கட்டும். ஏன்னா நான் இப்போ விட்டேன்னா போர் அடிக்குதுன்னு விட்டேன், அப்புறம் பிசாஸ் வந்து உங்களை அடிக்கும். அதனால் போர் அடித்தா பரவாயில்ல, பிசாஸ் அடிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்ட்ரகிள் அண்டர்கோ போனார். எங்கே அதை பற்றி பார்க்குறோம்? இதே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுப்பா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இதே கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா 22:42 நம்ம வாசிக்கிறோம். இதே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுப்பா சொல்கிறாரு, உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டுருங்க. இது ரொம்ப வெயிட், இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், ரொம்ப வேதனையை கொடுக்கும். இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன். என்னை விட்டுருங்க, நான் அப்படியே ஜாலியாக இதே மாதிரி ஊழியம் செஞ்சுட்டே இருந்துடுறேன். என்னை விட்டுருங்க, இதே மாதிரி அப்படியே நான் ஒரு ஊராக இப்போ தான் ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் நான் வந்து யூதா போகணும், சமாரியா போகணும், இன்னும் இந்தியா போகணும். நானே அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த டிசைபிள்ஸ்லாம் இவங்க மாதிரி நம்பிக்கை கிடையாது. இவங்க அப்படி போனோன்னு ஓடி போயிடுவாங்க. ஏற்கனவே பாருங்கள், யூதாஸ் ஓடி போயிடான், பேதுரு பாருங்க, அவன் அநேகமாக ஓடி போயிடுவான். எனக்கு நம்பிக்கை கிடையாது இவங்க மேலாம். நானே பார்த்துக்கிறேன். நான் நல்லா செய்வேன் ஏசப்பா, நான் நல்லா செய்வேன் ஆண்டவரே, நான் நல்லா செய்வேன் ஆண்டவரே, என்கிட்ட கொடுத்துருங்க, அப்பா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். மேபி ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம், எனக்கு இப்படியே இருந்தேன் ஆண்டவரே, உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா, உலகத்தின் பாவத்தை என் மேலே நான் ஏற்றுக்கொள்ளணும், உலகத்தை பாவத்தை எல்லாவற்றையும் என் மேலே ஏற்றுக்கொள்ளணும்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் கட் ஆகிடும். அது எனக்கு வேண்டாம். அந்த ஒரு சில மணித்துளிகள், நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே டீப்பாக நான் போல. அந்த ஒரு சில மணித்துளிகள், ஏன் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் தெரியுமா? அதுதான் இதுக்கான காரணம். ஏன்னா அந்த டைமில் God had to take away his presence. ஆண்டவர் அவருடைய பிரசன்ஸ் அவர்கிட்ட எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் அவர் மேலே அந்த சிலுவையில் இருந்தது. அதனால் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. பிகாஸ் God is so holy, அவரால் கனெக்ட் பண்ண முடியாது, அதனால் எடுத்துட்டாரு. அதுக்கு தான் பயந்தார் அவர். அப்போ அதை குறித்து தான் பேசுகிறாரு. எனக்கு அதுக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் எப்போதும் வேண்டும், எனக்கு நான் அப்படியே தொடர்ந்து ஊழியங்களை செய்யணும், எனக்கு நான் உங்களோட கூட இருந்து நான் அற்புதங்களை செய்யணும், இதுதான் எனக்கு வேணும். ஆனால் கர்த்தர் வச்சிருந்த திட்டம் வேற. அந்த கொஞ்ச நேரம் அந்த பிரிவு இருக்கணும், அந்த சிலுவையில் மரணம் அடையணும், உயிர் தெழணும். ஆனால் ஜீசஸ் had a struggle in Gethsemane. அவருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரகிள். அண்ட் ஐ நோ இட்ஸ் வெரி ரியல் ஃபார் மெனி ஆஃப் யூ இயர். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இது ரொம்ப புரிகிற ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோம். அதனால் தடுமாற்றம் ஏற்படுகிறது.
எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு இதை வச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியும் நான் அவங்க கூட பேசக்கூடாது, எனக்கு தெரியும் நான் இதை சாப்பிடக்கூடாது, எனக்கு தெரியும் நான் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் இதை பேசக்கூடாது, எனக்கு தெரியும் இதை பார்க்கக்கூடாது, எனக்கு தெரியும் இந்த விஷயங்களுக்கு பின்னாடி நான் ஓடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது ஆசையாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப வேணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க இதை பற்றி தான் சொல்கிறாங்க, அவங்க எனக்கு இதை சொல்லி இதை குறித்து என்னை தூண்டுறாங்க. ஆனால் ஆண்டவரே உம்முடைய திட்டம் அது கிடையாது. நான் அதுலேருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க, நான் இங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க, நான் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, நான் இங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க. கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள். காலையில் எந்திரிச்சது நைட்டு படுக்க போகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் சொல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக உங்ககிட்ட பேசல, உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்கள் நான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் நாட் லிசன் பட் திங்க். இந்த நேரத்தில் அதுக்கு தூங்காதீங்க, திங்க் பண்ணுற உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் அந்த நாள் முழுக்க பேசுகிற காரியத்தை யோசிங்களேன், நீங்கள் செய்கிற விஷயத்தை யோசிங்களேன், நீங்கள் போகிற இடங்களை யோசிங்களேன், நீங்கள் பார்க்குற விஷயங்களை யோசிங்களேன். அது தேவனுடைய திட்டமா? அது ஒரு தேவனுடைய திட்டமா? நம்ம செய்கிறது அந்த விஷயங்கள் தேவனுடைய திட்டமா? சோஷியல் மீடியா, ஆஃபீஸ், வீடு, நண்பர்கள், சக மனிதர்கள், ஓடிடி, இது எல்லாவற்றிலும் நாம் செய்கிற பேசுகிற காரியங்கள் தேவனுடைய திட்டமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம், think about it. I want you to think. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போறாரு. ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியும், நிறைய நேரத்தில் தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரகிள் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரகிளை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசுவின் ரத்தத்தின் ஜெயத்தை முழுமையாக உணர்வீங்க. And that's why I'm spending time on this. உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் இந்த ஸ்ட்ரகிளில் தான் ஓடுது. உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் பேசுறது, உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுறது, மற்றவங்ககிட்ட பேசுறது, எல்லாவற்றும் இந்த ஸ்ட்ரகிள் ஓடிட்டுருக்கு. கர்த்தரோட பிள்ளைங்க இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க வாழ்க்கை வேற. இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அவருடைய விருப்பத்தையும் எது கரெக்ட், எது நிறைவேறணும், எது நிறைவேற்றப்படணும், எது அங்கே நடக்கணுன்றதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. That's why he was going through so much of agony. But this is the most beautiful thing that I came across. This is the most beautiful thing that I came across. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேர்வையும் ரத்தமும் சும்மா சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அது வெறும் என்ன சொன்ன ட்ரோடசிஸ் whatever it is, அது கிடையாது. ஏசப்பாக்கு சோதனை வந்தது, ஆனால் அவர் வேதனைக்குள்ள விழலை. I want to correct it and make you understand. He was tempted. He was tested. அவருக்கு சோதனை வந்தது, ஆனால் அவருக்கு வேர்வையில் ரத்தம் வந்தது. Can I tell you something? ட்ரோசிஸ்னால கிடையாது, எமோட்டிட்ரோசிஸ்னால கிடையாது. புரியுதா? சொல்லுங்க, ட்ரிட்ரோசிஸ்னால கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் அந்த சோதனையை ஜெயிச்சார். அதனால அவர் அந்த வேதனைக்குள்ள போல. இன்றைக்கு நம்ம பல பேர் சோதனையில் விழுந்துடுறோம், அதனால தான் வேதனைக்குள்ள போகிறோம். அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால வரலன்றதை உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
இந்த வேர்வையை குறித்து அங்கே ஏன் போடப்பட்டுங்கன்னு ரொம்ப தியானிச்சுட்டே இருந்தேன், ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு அவர் தன்னுடைய குமாரனாக அவர் அனுப்பினார்? நம் பாவங்களுக்கு பாவ நிவர்த்தியாக அவரை அனுப்பினார். To deliver us from this curse. அதனால தான் அது வரைக்கும் இயேசுப்பா வரைக்கும் அவங்க அனிமல்ஸ் அவங்க பலி கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ரத்தத்தை அவங்க தெளிச்சிட்டு இருந்தாங்க. எந்த கர்ஸ்னால? எங்கேருந்து வந்துச்சு இந்த கர்ஸு? எப்போ வந்துச்சு? யார் மூலமாக வந்துச்சு? ஆதாம்ல ஆரம்பிச்சது. ஆதாம் செய்த தவறுனால ஆரம்பிச்சது. அதனால நிறைய இடத்துல இயேசுப்பாவர் 2ஆம் ஆதாம் என்று சொல்கிறாங்க. He came to deliver us from that curse. ஆதாமுக்கு அந்த சாபத்தை கொடுக்கும் பொழுது ஆதாம் கிட்ட கர்த்தர் சொன்னது, ஏவாள் கிட்ட சொன்னது, ஆதாம் கிட்ட சொன்னது பாருங்க. நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்களை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இங்கிலீஷ்ல அது மட்டும். In the sweat of your face. 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 You shall eat bread. And you shall eat bread. Till you return to the ground. Till you return to the ground. பாருங்க, ஆதாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு கர்ஸ் வருகிறது என்றால், நீ உன்னுடைய வேர்வைனால உன்னுடைய வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறார். இட்ஸ் அ கர்ஸ். ஸோ அப்போ நம்ம வேர்வை சிந்தின்னா அப்போ நம்மளுக்கு நிறையா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. வேர்வை சிந்தி உழைக்கணும், வேர்வை சிந்தி நம்ம உழைச்சாதான் நம்ம ஹார்ட் ஒர்க்கர்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ என்னது? வாட்ஸ் தட் தென்? இங்கே வேர்வை சிந்தி சாப்பிட்றது வேர்வை சிந்தி உழைச்சி அதனால சாப்பிட்றது ஒரு கர்ஸ்ன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு கொடுக்கப்பட்ட கர்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ அந்த வேர்வை வாட் டஸ் இட் மீன்? காத்தில ரொம்ப வேலை செஞ்சா, ஓடினா, நடந்தா, கரெக்டா இல்லையா? இந்த சைடு கரெக்டா இல்லையா? ஓகே. ஆனால் வேர்வைக்கு உண்மையான காரணம் அவங்க சொன்ன மாதிரி தான். இட்ஸ் அ ப்ராசஸ் தட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அவர் பாடி. நம்ம சரீரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது ஹீட் சம்மந்தப்பட்டது. ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கிறது, அதில் நடக்கிற ஒரு காரியம். இது ஏன் நடக்கும்னா, நீங்கள் ஓடுறனாலையோ நீங்கள் காற்று வராத இடத்துல உட்காந்துருக்கிறனாலையோ இது நடக்கிறது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ட்ரிகர், அது ஒரு ஸ்டிமுலண்ட், அது நடக்க வைக்கிற ஒரு காரியம், அதுக்கான காரணத்தை நடக்க வைக்கிற ஒரு காரியம். வேர்வை வரத்துக்கான காரியம் என்னவென்றால் ஆங்ஷியஸ்னஸ். மிகுந்த ஒரு வேதனை வரும் பொழுது தான் இந்த சேஞ்சஸ், அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்லல, ஆனால் உள்ள அந்த சேஞ்சஸ் நடந்து அதனால அது ஸ்வெட்டாக வெளியே வருது. எப்படி? ஆங்ஷியஸ்னஸ். சொல்லுங்க, மிகுந்த வேதனை. நீங்கள் நிறைய ஓடும் போது நடக்கும் பொழுது உங்கள் பாடி ஒரு மிகுந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகுது, வேதனை அடையுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்டாக போது பார்த்துருக்கீங்களா? உங்கள் பாடி ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் போகுது. நீங்கள் காற்றே இல்லாத இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது உங்கள் பாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகுது. ஸோ இந்த உள்ளே இருக்கிற அந்த ஹை ஸ்ட்ரெஸ் நடக்கிற அந்த வேதனை, அதிக மிகுந்த வேதனை தான் இந்த வேர்வையை வெளியே கொண்டு வருது. ஸோ அந்த கர்ஸ் என்னன்னா, நீ மிகுந்த வேதனையோடு கூட, எப்படி சொல்லுங்களேன், கேட்கல, நீ மிகுந்த வேதனையோடு கூட நீ உனக்கு தேவையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ எந்த விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, எந்த விஷயத்தை நீ அனுபவிக்கணும்னா, நிறைய பேருக்கு புரியல. நான் நடத்துகிற இந்த முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு புரியல. உங்களை ஜோக் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, இது இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில். இது பயங்கரமான சத்தியம். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அனுபவிக்க முடியும். தயவுசெய்து கவனிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற காரியங்களை ஆதாமை உருவாக்கின பிறகு ஆதாம் கிட்ட சொன்னது என்னன்னா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாய். யூ வில் என்ஜாய் எவ்ரிதிங்னு அர்த்தம். அதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ வில் என்ஜாய் எவ்ரிதிங் என்ற அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு பறிக்கப்பட்டது. அந்த எல்லாவற்றையும் அப்படி என்ஜாய் பண்ணி ஆண்டு கொள்வது பறிக்கப்பட்டுச்சு. நீ ஒரு விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ளனா அதுக்கு மிகுந்த வேதனையோடு கூட தான் நீ பெற்றுக்கொள்வ. மிகுந்த வேதனையோடு கூட தான் உன்னால் பணம், மிகுந்த வேதனையோடு கூட தான் உன்னால் மற்றவங்களுடைய அன்பு, மற்றவங்களுடைய அங்கீகாரம், மிகுந்த வேதனையோடு கூட தான் உனக்கு பதவி உயர்வு காரியங்கள், whatever it is, that's a curse. It's not about hard work. It's not about hard work. அது மிகுந்த உழைப்பை குறித்து சொல்லப்படல, மிகுந்த வேதனை குறித்து சொல்லுது. And sweat comes because of that. And that was a curse on man. இன்னைக்கு நிறைய நேரத்தில் யோசித்து பாருங்க, என்னால் எதுவுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியல. சந்தோஷமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று நான் ஆசைப்பட்டேன்னா அது கிடைக்காது. ஏதாவது ஒன்றுக்கு நான் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அது அடையணும்னு நினச்சினா அது ரொம்ப வேதனையாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அப்படி we feel it's a part of the curse. If your life is like that, உங்கள் வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா ஒரு வேதனையோட கூட எதுலையுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலர்லாம் பணம் வந்தால் எனக்கு எல்லாம் மாறிடுவாங்க, சிலர்லாம் இது வந்தால் மாறிடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் போய் கேட்டு பாருங்களேன், அந்த அவங்க நினச்ச அந்த காரியம் வந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். ஆப்பிள் மாதிரி கம்பெனிக்காரங்களாம், நான் சாப்பிட்ற ஆப்பிளை சொல்லலை. ஆனால் தான் ஆப்பிள் 16 லான்ச் பண்ணால் கூட்டம் நிற்குது வெளியே. ஏன்னா அவங்க என்ன மனசில்னா, அந்த 15 வாங்கும்போது அதே மாதிரி தான் கூட்டமாக நின்று வாங்கியிருப்பாங்க. 15 வாங்கினா என் வாழ்க்கை பயனை அடைஞ்சிட்டேன்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவன் இன்னைக்கு 16 ரிலீஸ் பண்ணது, இல்லை இதை வாங்கினா தான் என் வாழ்க்கை பயன் அடையுதுன்னு போகிறான். பார்த்தீங்களா, இது இந்த பிசாசு கொண்டு வந்த காரியம். திருப்தி ஆக முடியாது. எல்லாத்தையும் வேதனையோட தான், நம்ம வேதனையோட எல்லாத்தையும் வாங்குவோம். ஆனால் அது நம்மளுக்கு திருப்தி கொடுக்காது, மனசில் ஒரு திருப்தி இருக்காது, எதுலையுமே திருப்தி இருக்காது. பட் அந்த வேர்வை இயேசுப்பக்கிட்டேருந்து வரும் பொழுது அதனோடு கூட அவருடைய ரத்தம் வெளியே வந்துச்சு. பார்த்தீங்களா, அதுதான் அந்த கர்ஸை பிரேக் பண்ண வந்ததுன்னா என்று அவர் கொடுத்த ஒரு ட்ரெய்லர். கெத்செமனே தோட்டம் வாஸ் அபவுட் a trailer to the victory that God had on the cross and the grave. அவனோட கர்ஸ் அவன் எல்லாவற்றையும் வேதனையோடு கூட தான் அனுபவிக்க முடியும் என்று இருந்த காரியத்தை அந்த வேர்வை மேலே அவரோட ரத்தம் வரும் பொழுது அவர் என்ன சொல்ல வந்தார்னா, என் ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது, நீ இனி வேதனையோடு கூட எதையும் அனுபவிக்க வேண்டாம், ஜெயத்தோடு விடுதலையோடு அனுபவிக்கலாம் என்று சொல்கிறார். Hallelujah. And this morning I want to tell people out here, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது வேதனைக்குரிய காரியங்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஒவ்வொரு நாளை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை, உங்களுடைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் வேதனையோட கூட கிடையாது, ஜெயத்தோட, சமாதானத்தோட, விடுதலையோட. And that's what the blood of Jesus does for us. இன்றைக்கும் நீங்கள் ஒரு நெருக்கத்தோட, ஒரு இறுக்கத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு சோதனையோட, ஒரு வேதனையோட நீங்கள் உங்கள் காரியங்களை, வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தீங்கன்னா, you are still not understanding the power of the blood of Jesus. It came to finish everything. It came to set you free. நீங்கள் வாழ்க்கையை ஜெயத்தோட வாழும்படியா, காலைல எந்திரிச்சா ஜெயத்தோட எந்திரிங்க, காலைல உங்கள் வாழ்க்கையை ஜெயத்தோட பண்ண, உங்கள் நாளை ஜெயத்தோட வாழணும், உங்கள் லைஃப், உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸு, உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய ஃபினான்சஸ், உங்களுடைய ஹெல்த்து, எவ்ரிதிங் நீங்கள் அந்த ஜெயத்தோட வாழும்படியாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. You understand? But there's a difference here. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆதாம் ஏவாள் இந்த கர்ஸுக்கு போனது டிஸோபீடியன்ஸ்னால. கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியலை,
சோதனை வரும் பொழுது, அந்த டெஸ்ட் வரும் பொழுது கீழ்ப்படியல, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தரோட சித்தத்துக்கு கீழ்ப்படியல, கர்த்தர் கொடுத்த சித்தத்துக்கு கீழ்ப்படியல. பட் என்ன பண்ணாங்க தெரியுமா? டிஸ்ஓபே பண்ணி அவங்களுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த ஸ்ட்ரகிளில் எங்கே போனாங்க? அவங்களுடைய விருப்பத்துக்கு. அந்த போராட்டம் நடக்கும்போது எங்கே போனாங்க? அவங்களுடைய விருப்பத்துக்கு போனாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. அந்த ஸ்ட்ரகிள் நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பம், இது ரெண்டும் இருக்கு தெரியுமா? அதில் நம்மளுடைய விருப்பத்துக்கு போனோம்னா அது பேர் கீழ்ப்படியாமை. தட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். நான் ஒரு வாட்டி தான் ஆண்டவரை செய்கிறேன், நான் ஒரு வாட்டி தான் பண்ணுறேன், இது எல்லாரும் செய்கிறாங்கன்னா நான் செய்கிறேன், இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சும்மா யாருக்கும் தெரியாது, அதனால் பண்ணுறேன், அது பேர் கீழ்ப்படியாமை. Disobedience. And every step of disobedience is taking you into this chains of darkness. ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல், இந்த கீழ்ப்படியாமையை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்களை திரும்பவும் அந்த காசுக்கு கொண்டு போயிட்டே இருக்கு, அந்த சாபத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது. அந்த ஆதி சாபத்துக்குள்ள உங்களை திரும்பவும் பிடிச்சி இழுக்கிறதுக்காக பிசாசு இந்த கீழ்ப்படியாமை காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வச்சு நம்மளை கீழ்ப்படியாமையில் நடத்த வைக்கலாம். அந்த ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும் ஒவ்வொரு அடியாக நம்ம பின்னாடி அந்த சாபத்துக்குள்ள திரும்பவும் கொண்டு போகிறது. பட் what Jesus did, உமக்கு உம்முடைய சித்தம் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொன்னார். அந்த 42ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாசிங்க, என்ன சொல்றாரு? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுமா, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்ல தெரியுமா? That is called as obedience. அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலின் ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வைக்கும் பொழுது நீங்க அந்த நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த காரியம், இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் பொழுது நம்முடைய சித்தம் ரொம்ப டேஸ்டியாக தெரியும், நம்மளுடைய சித்தம் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், நம்மளுடைய சித்தம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நம்மளுடைய சித்தம் நல்ல பயனுள்ளதாக பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது கஷ்டமாக தெரியும். இது நேரோ ரோடு, கர்த்தருடைய சித்தம் நேரோ ரோடு, ரொம்ப கஷ்டம். அதுக்காக நிறைய இழக்கிற மாதிரி இருக்கும், நிறைய தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யூ நோ வாட், நீங்கள் கீழ்ப்படியாமைக்கு போகாமல் கீழ்ப்படிதலுக்கு போகும் பொழுது you know the strength that will come into your life, you know the peace that will come into your life. அது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறத உணர்வீங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறத உணர்வீங்க, நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஆறத உணர்வீங்க, உங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கிறத உணர்வீங்க. முக்கியமான விஷயம், அந்த வேர்வை என்கிற வேதனையிலிருந்து ரத்தம் என்கிற ஜெயத்திற்குள்ள வந்ததை நீங்க உணர்வீங்க. That's what obedience does. கீழ்ப்படிதல் அதுதான் செய்யுது. வெளியிருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள போற வரைக்கும் அது கஷ்டமா தெரியும். ஆனா நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்குள்ள வருகிற அந்த மாற்றம் பார்த்தீங்களா? இயேசுவின் ரத்தத்தின் ஜெயம். ஆனால் பிசாசு இன்னைக்கும் நம்மளை சோதிச்சுட்டு இருக்கிறான், இன்னைக்கும் நம்மளை டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சோதனையை ஜெயிக்கிறது தான் வேதனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. அந்த டெம்ப்டிங் அண்ட் டெஸ்டிங்லேருந்து ஜெயிக்கணும். அந்த சோதனையில் விழுந்துட்டோன்னா வேதனை தான், நீங்கா வேதனை. But I'm going to encourage you. உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. எப்படி தெரியுமா? இயேசுவோட ரத்தம் நமக்காக என்ன செய்கிறது? இயேசுப்பா என்ன செஞ்சார்? அவரை விட வேறு யாருன்னா உதாரணம் நம்மளுக்கு இருக்குல்ல? அந்த ஸ்ட்ரகிள் டைமில், அந்த சோதனை வரும் பொழுது, அந்த டெம்ப்டேஷன் வரும் பொழுது இயேசுப்பா என்ன செஞ்சார்? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஒரு காட்ட போகிறேன். ஆதாம் அவன் அந்த சோதனை வரும்போது என்ன செஞ்சான்? ஆதாம் செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, இயேசுப்பா செஞ்சதை நம்ம செய்யணும். திரும்ப சொல்லட்டுமா? வாட் ஆடம் டிட், ஆதாம் அந்த சோதனை வரும்போது, டெம்ப்டேஷன் வரும்போது செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா அது வேதனையில் போய் முடிஞ்சது. வாட் வி ஷுட் டூ, இயேசுப்பா செஞ்சதை, வாட் ஜீசஸ் டிட், அதை நம்ம செய்யணும். அது நம்ம ஆசீர்வாதத்தில் கொண்டு போய்விடும், ஜெயத்தில் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. பாப்போமா?
பாப்பம்மா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாவற்றையும் செய்ய போகிறது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். அது நமக்காக ஏற்கனவே சிலுவையில் சிந்தப்பட்டது. இன்னைக்கு காலையில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆக்சுவலி ஒரு வாரம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இந்த கடைசி எபிசோட் ஆஃப் இயேசுவின் ரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ் ரெட் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 1 வீக் ஹெவன்லி ப்ரெசன்ஸ் ஃபில்டு ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ எக்ஸைட்டட் இன் த ஸ்பிரிட். அதுக்காக வந்துட்டே இருந்தேன். ஆனால் தெரியும் பிசாசுக்கு எரிச்சல் வரும். ஆனால் நான் போர் கம்பெனி வராண்டவரே அப்படிலாம் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் அதே எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ரெடி ஆகும்போது ரொம்ப ஆர்வத்தோட பெஸ்ட்டாக இன்றைக்கி போகணுன்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணும்போது லைட்டாக அந்த பிளேட் அடுத்து ரத்தம் ஆரம்பிச்சிச்சிங்க. இன்னும் லைட்டாக பக்கத்தில் பார்த்தா தெரியும் அந்த பிளட் மார்க்ஸ். உடனே மனசுக்குள்ள அந்த 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 கரடியை பார்த்து சொல்கிறேன், பத்தியா இயேசுவின் ரத்தம் அதுதான். உடனே ஆண்டவர் மண்டமாலே போட்ட மருந்து, நீலாம் ரத்தம் சிந்த வேணாம், அவ்வளோ வருத்தெல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சிந்திட்டேன்னு சொல்கிறாரு. நீ எந்த வேதனையும் இப்போ அனுபவிக்க வேணாம் தம்பி எனக்காக, அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டேன், முடிச்சிட்டேன். நீ சோதனையை ஜெயிச்சா போதும். நீ வேதனையை சுமந்த நான் எனக்காக செஞ்சலாம் நீ போஸ்ட் பண்ணிக்காத, பெருமை பேசிக்காத. நீ சோதனையை ஜெயிச்சா போதும்னு சொன்னார். ஆதாம் மாதிரி பண்ணாதன்னு சொன்னார். ஆதாம் என்ன பண்ணா? அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். Many of us are doing that, you know. Many of us are doing that. I'll just show you. ஆதாம் என்ன செஞ்சான்? இந்த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. ஆதாம் வாஸ் ரஷ். ஆதாம் எப்படி இருந்தானா, ரொம்ப அவசரக்காரனாக இருந்தான். எல்லாத்தையும் டக்குன்னு அப்படியே செஞ்சு முடிக்கிறவனாக இருந்தான். மேபி அவனுக்கு ஆண்டவர் புதுசாக எல்லாத்தையும் காமிச்சோன்னே நமக்கும் அந்த பழக்கம் வருது தெரியுமா? புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா புதுசாக ஒரு கடையில் கொண்டு போய் விட்டு அப்படியே பேன்னு பார்ப்போம் தெரியுமா? எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் தெரியுமா? அந்த மாதிரி. ஸோ நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ளைட் எடுத்து வரும்போது அங்கே அந்த ஏர்போர்ட் காரிடாரில் நிறைய கடைகள் இருக்கும், லாட் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும். அங்கே ஒரு ஷாப்பு இட்ஸ் பயங்கர சூப்பராக இருந்தது. ஆனால் காஃபி கடை இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் யூஸ்வலாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், டைவர்ட் ஆக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த சபை முன்னாடி நான் பாவ அறிக்கை இடணும்னு ஆசைப்பட்றேன். காஃபினா மட்டும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கணும், எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. அந்த கடையை பார்த்த உடனே என்னடா இது இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கேன்னு திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்துட்டு போயிருப்பேன். ஆனால் அது காஃபி கடைன்னு ரியலைஸ் பண்ணேன். என் கூட 2 அருமை அப்பாவி நண்பர்களை தரன்னு இழுத்துட்டு போயிட்டேன். நீங்கள் ஃப்ளைட்டு மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இவ்வளோ காஃபியை ஒரே இடத்துல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கூப்பிட்டு போயிட்டேன். சரி அவங்களும் சரி எதாவது வாங்கி கொடுத்துடலாம், அப்படியாவது வந்துடுவார் இவருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்ன வாங்கலான்னு போது இந்த வேணும் அது வேணும் பார்க்குற எல்லா காஃபியும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல. புதுசாக அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பதற்றம் வந்துடும் பாருங்கள். we become rash. நம்ம ஒரு யோசிக்காமல் ஒரு நம்மளோட யூஸ்வல் காரியங்களை தடம் புரண்டு நம்ம பல காரியங்களை செய்வோம் பார்த்தீங்களா. we get so attracted towards it. மேபி ஆதாம் அந்த மாதிரி தான். அவருக்கு எல்லாமே புதுசாக இருந்தது, எல்லாம் everything was new. இது பாரு ஏவல் சொல்லி போய் இது பற்றியா பச்சை கலர் இருக்குது, இது பற்றியா மஞ்சள் கலர், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பேரும் இப்படி தான் பேசியிருந்தோம். அவங்க லவ் அப்படி தான் அவங்க காமிச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியில் பாருங்கள் அவன் he was so rash. ஏவல் சொல்லும் பொழுது he was so rash. ஆதாம் எல்லாத்தையும் ஏவல் சொல்கிறான், பாருங்களேன் இந்த ஆப்பிள் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஆப்பிள் நம்மளே முடிவு பண்ணுறது, ஆப்பிளான்னு தெரியாது, ஓகே வாட் எவர் இட் இஸ். இது பாருங்கள் இந்த பழத்தை பாருங்களேன், இது பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள், என்ன கலராக இருக்குது, இது சாப்பிட்டா இப்படி ஆமாம் தான். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவசரமாக டப்புன்னு வாங்கி சாப்பிட்டான். ஐ நோ மென் கஷ்டம்தான், அவர் பண்ண தப்பு தான், ஓகே பட் ஃபைன். கவனிங்க, he was rash. அவனோட மென்டாலிட்டி rash மென்டாலிட்டி. என்ன மென்டாலிட்டி? rash மென்டாலிட்டி. ஏன் நம்ம சோதனை வரும் பொழுது விழுந்துடுறோன்னா we are rash people. பாருங்கள், நார்மலாக அவசரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அடுத்து பண்ணணும், இது புதுசாக வருதா இது பண்ணிடணும், அது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ரேஷ் பிஹேவியர் இருக்குது. ஒரு தமிழில் சொல்லணுன்னா அதை பற்றி சொல்லணும், தமிழில் ஒரு அவசர புத்திக்காரன் சொல்லலாம்.
ஆனால் பாருங்க, ஜீசஸ் லூக்கா 22:39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே Coming out, he went to the Mount of Olives. As he was accustomed. As usual என்று சொல்லி சில வெர்ஷன் சொல்லுது. தமிழ்ல வழக்கத்தின்படியே என்று சொல்லுகிறது. என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போறாராம். அது ஆலிவ்ஸ், மவுண்ட் ஆலிவ்ஸ்க்கு போறாராம். அங்கதான் இருக்கு அந்த இது. போகிறது எப்படி வசனம் நமக்கு சொல்லுதுன்னா, வழக்கத்தின்படியேனா ரொட்டீன். அவர் ரொட்டீனாக சில காரியங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. ரொட்டீனாக செய்கிறவராக இருக்கிறாரு. என்ன ஆனாலும் அந்த ரொட்டீனாக பண்ணுற விஷயங்கள் மாறாது. ரேஷ்லேருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா ரொட்டீனுக்குள்ளே வரணும். அவசர புத்தியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா சில காரியங்களை திட்டமிட்டு எப்பொழுதும் சரியாக கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறவங்களா இருக்கணும். ரொட்டீன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் என்ன ரொட்டீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்? இந்த ரொட்டி என்னது? இந்த ரொட்டி என்ன ரொட்டி இது? இந்த ரொட்டின்னு என்னது இது? என்ன சொல்லுங்கள், ஒரு உதாரணம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். ஓகே, அது ப்ரேயர் எப்போதும் நம்ம பண்ணுறது தானேயா? எப்படி அது ரொட்டீனுக்குள்ளே எப்படி வரும்? ரொட்டீன் கணக்கில் அது எப்படி வரும்? காலைல சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஒரு ஆசை. அது ரொட்டீனில் எப்படி வரும்? கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்கள். ரொட்டீனில் எப்படி வரும்? 2 பேரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் ரொட்டீனில் கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வாங்க. மாட்டிப்பீங்கன்னு பயமா? பரவாயில்ல, சொல்லுங்கள். இங்கே நீங்கள் சும்மா கூட சொல்லலாம். அந்த மாதிரி நாளிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம பண்ணி போகலாம், மாற்றி சொல்லுங்கள். டெய்லி ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக திரும்பி காலைக்கு வருவோம். காலையில் சீக்கிரமாக அது இன்னும் ரொட்டீனுக்கு எப்படி கொண்டு வர முடியும்? குறித்த நேரம். சூப்பர். அது இன்னும் எப்படி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வர முடியும்? ட்ரை பண்ணுங்க. குறித்த 6 மணி. பியூட்டிஃபுல். 6 மணி பரவாயில்ல, ஏர்லி தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங்கு காலையில் 6 மணிக்கு நான் கண்டிப்பாக எந்திரிப்பேன். இந்த 6 மணிக்கு எந்திரிப்பேன்னா இந்த அலாரம் ஒரு 10 வாட்டி தலையில் தட்டி எந்திரிக்கிறது கிடையாது. உங்கள் அப்பாவோ அம்மாவோ மனைவியோ கணவனோ பிள்ளைங்களை வந்து தலைமலை பிள்ளைங்க இல்லை, ஓகே, உங்களை வந்து தட்டி எழுப்பி விட்டு எந்திரின்னு சொல்லி எந்திரிக்கிறது கிடையாது. இட் பிகம்ஸ் அ ரொட்டீன். யூ ஹேவ் டு மேக் இட். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு அதை செய்யணும். 6 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். என்ன ஆனாலும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்த ஊரில் இருந்தாலும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்படி எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஜெபிப்பேன். ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இத்தனை மணிக்கு என் ஜெபிக்கு உட்காந்துருவேன். இத்தனை மணிக்கு நான் பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்ருவேன். இத்தனை மணிக்கு நான் வாக்கிங் போயிடுவேன். இத்தனை மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன். இத்தனை மணிக்கு நான் சாப்பாடு செய்வேன். இத்தனை மணிக்கு என் பிள்ளைங்களை அனுப்புவேன். இத்தனை மணிக்கு நான் பைபிள் வாசிப்பேன். இத்தனை மணிக்கு வாடவர். இத்தனை மணிக்கு நான் கரெக்டாக இந்த டைமுக்கு நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவேன். ரொட்டீன். மேக் இட் அ ரொட்டீன். இத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே கண்டிப்பாக இருப்பேன். இத்தனை மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக கிளம்புவேன். வீட்டுக்கு வந்து இத்தனை மணிக்கு இதை பண்ணுவேன், இதுக்கப்புறம் இதை பண்ணுவேன். நான் சொல்கிறேன், வாரத்தில் 7 நாளில் 6 நாள் ரொட்டீனாக தான் இருக்கணும். அந்த 1 டே சாபத் ரெஸ்ட்டு. ஒரு நாள் உங்களுக்கு பொழைச்சி போடா அப்படின்னு ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி ரெஸ்ட்டு பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், எப்போ வேணால் எந்திரிங்க, எப்போ வேணால் தான் பண்ணுங்கள். பட் 1 டே யூ கேன் ரெஸ்ட். பட் 6 days உங்கள் லைஃப்பை இப்படி ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, பைபிள் இந்த டைமில் வாசிப்பேன், வாட் எவர் இட் இஸ், இந்த டைமில் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். 6 days ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா சோதனைகளை ஜெயிக்க முடியும். எழுதி வச்சுக்கோ. நான் பெட் பண்ணுறேன். நிறைய பேர் இங்கே சொல்கிறவங்க உண்டு, வெளியே உங்களுக்கு சொல்கிறவங்களும் உண்டு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் என்னால் அந்த டெம்டேஷன் வந்து என்னால் ஜெயிக்க முடியல. அந்த சோதனை வரும்போது நான் விழுந்துடுறேன் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் லைஃப் ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வாங்க. எப்படி நீங்கள் எல்லா சோதனைகளும் போடா டே அப்படின்னு அடிக்கிறீங்க பாருங்கள். யூ கேன் டூ இட் டெஃபினெட்லி. ஏசப்பா ரொட்டீன் வச்சுருந்தார். He had a routine in place and this is powerful.
ராஷ் கிடையாது, ரொட்டீன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆதாம் என்ன செஞ்சான்? என்கேஜ் பண்ணான். என்கேஜ்மெண்ட் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற என்கேஜ்மெண்ட் கிடையாது. நம்ம ஒரு சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்லுது, நம்ம செய்ய வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம எப்போ நம்ம செய்வோம்? நம்ம செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்களை, செய்யப்படாத விஷயங்களை எப்போ செய்வோம் தெரியுமா? இல்லை, அதுவும் ஒரு ரீசன். பட் டாப்பில் இருக்குது ஒரு ரீசன் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கிற சர்க்கிள், அந்த சர்க்கிள் என்ன சொல்லுதோ என்ன செய்தோ அதை தான் பல நேரங்களில் நம்ம செய்வோம். அது நம்மளை அறியாமலே வந்துடும். நீங்கள் எந்த சர்க்கிள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்களோ அவங்க செய்கிற, பேசுகிற, யோசிக்கிற காரியம் கூட உங்களுக்கு தெரியாமலே வந்துடும். சில விஷயங்கள் நீங்கள் பேசக்கூட நினைப்பீங்க, நம்மளை அறியாமலே இது வந்துடும். பாருங்கள், இட் கம்ஸ் த சர்க்கிள், இட் கம்ஸ் ஃப்ரம் தேர். ஏன் தெரியுமா? நான் நம்மளை அறியாமலேன்னு சொன்னேன், ஆனால் ஆக்சுவலாக நம்மளை அறியாமல் கிடையாது. இட் இஸ் பிகாஸ் வி ஆர் லீனிங் டு தெம். அவங்கள ரொம்ப சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இன்றைக்கி ஒரு ஃபேஷன் வேர்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சோல்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உச்சக்கட்டம் தான் சோல்மேட்டுன்ற காரியம். நம்ம ரொம்ப ரொம்ப we get so attached to that person, we endorse that person. அவங்களோட ரொம்ப என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நடிகனாக இருப்பான், அவன் சொல்கிறத இவன் சொல்லிகிட்டு இருப்பான், அவன் பண்ணுறத அவன் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை மாதிரி இவன் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான். we engage with that person. ஆதாம் ஏவாள் தான் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு கம்பேனியன், த க்ளோசஸ்ட். ஏவாளோட ரொம்ப என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சனால அவள் என்ன சொல்கிறாளோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளுக்கு க்ளோஸ் பீப்புள் கொடுத்துருக்கிறாரு. சொல்கிறது புரியுதா? கர்த்தர் நம்மளுக்கு க்ளோஸ் பீப்புள் கொடுத்துருக்கிறாரு, தப்பு கிடையாது. அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். நல்ல விஷயங்களை அவங்களோட சேர்ந்து செய்யணும். அதோட முக்கியமான விஷயம் தெரியுமா? எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு? அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கு. ஜீசஸ் மார்க்கில் நம்ம இப்போ நீங்கள் வாசிக்கணும், மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் இதே பேசேஜ் தான் மார்க்கில் சொல்லியிருக்கு. அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தான் அந்த வசனத்தை போட்டிருக்கிறேன். ஜீசஸ் என்ன பண்ணாரா, இந்த கெத்செமனி தோட்டத்துக்கு வரும்போது டிசைபிள்ஸ் எல்லாரும் வந்தாங்களாம். ஆனால் யாரை கூட்டம் வந்தார்? யாரை கூட்டம் வந்தார்? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். இவங்க 3 பேர் யாரு? 3 பேர் யாரு? க்ளோசஸ்ட் டு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசஸ்ட் சர்க்கிள். அவரோட நெருங்கினவர்கள், ரொம்ப க்ளோஸ் இன்னர் சர்க்கிள். இவங்களை தான் கூப்பிட்டு வந்தார். இந்த 3 பேரும் எது கூப்பிட்டு வந்தார்? கூட சேர்ந்து செபிக்கணும்னு கூப்பிட்டு வந்தார். ஆனால் இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் திரும்பி சொல்லிட்டு வர, திரும்பி அவங்க தூங்கிட்டே இருக்கிறாங்க. ஜீசஸ், நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நைட் ஸ்டடியில் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நைட் ஸ்டடி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? சீக்கிரம், டைம் இல்லை, சீக்கிரம். நைட் ஸ்டடி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நைட் ஸ்டடியில் எத்தனை பேர் கூட இருக்கணும்? நாங்கள் அப்பா அம்மாட்ட நாங்கள் போய் இன்றைக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம், கண் முழிச்சு படிக்க போகிறோம், தனியாக இருந்தால் நான் தூங்கிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தன் தூங்குனா போதும். என்னது? ஒருத்தன் தூங்குனா போதும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தானாக வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அது நான் நிறைய நேரத்தில் நான் காரில் ஏறினாலே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நான் கண்டிப்பாக கார் தான் ஓட்டுவேன். கார் ஓட்டலைன்னா காரில் உட்காந்தாலே தூங்கிடுவேன். நான் சைடில் உட்காந்துனா அவள் தான் தூங்கிடுவேன். நான் தூங்கிட்டேன்னா என்ன பிரச்சனைனா, மற்றவங்களுக்கும் தூக்கம் வரும், டிரைவருக்கு பிரச்சனை. பாவம் ஸ்டீஃபன், ஆனால் தான் அவர் பயங்கரமாக வித்தெல்லாம் காட்டி ஓட்டுவார், தூங்கிடக்கூடாதுன்னு பாடியெல்லாம் ஷேக் பண்ணி ஓட்டுவார். அது காரணம் இதுதான் போல இருக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துல அவரோட க்ளோஸ் சர்க்கிள் தூங்குறாங்க, பட் ஜீசஸ் தூங்கலை. இட் வாஸ் ஸோ ஈஸி. நைட்டு நேரம் அண்ட் டயர்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரெஸ், இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, செபிக்க வேண்டிய நேரம், ஆனால் இவங்க தூங்குறாங்க. பட் ஜீசஸ் டிட் நாட் ஸ்லீப். ஜீசஸ் எங்கேஜ் ஆகலை. க்ளோஸ் டு சர்க்கிள் தான் ஜீசஸ் எங்கேஜ் ஆகலை. ஜீசஸ் எக்ஸாம்பிள் செட் பண்ணார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட், ஓகே, இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு நான் ஆண்டவர் க்ளோஸ்டாக ஒரு சர்க்கிள் கொடுக்குறாரு.
ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வேலை இடமா இருக்கலாம், வாட் எவர் பிளேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நல்லது இருந்தால் கற்றுக்கோங்க. நான் சொல்கிற புரியுதா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட இருந்தால் நல்லது இருந்தால் நீங்கள் கற்றுக்கோங்க. யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். நல்லது இருந்தால் கற்றுக்கோங்க. அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா கூட சேர்ந்து நீங்கள் மிஸ் செய்யுங்க. ஆனால் அவங்க கெட்டது செய்கிறாங்கன்னா, குறைவின் காரியங்கள் செய்கிறாங்கன்னா, அவங்க கூட நீங்கள் சண்டை போடுறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க முன்னாடி எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். You have the responsibility of setting an example to the people whom God has given you. Very important. நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சோதனையில் விழ மாட்டீங்க. உதாரணமாக இருக்கணுன்றது உங்கள் மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு நண்பர்களுக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு இப்படி ஊழியத்தில் வேலையில் கொடுத்துருக்கிறாரு, அவங்ககிட்டேருந்து நல்ல விஷயம் கற்றுக்கலாம், அவங்க கூட சேர்ந்து நல்ல விஷயம். ஆனால் அவங்க ஒரு சில காரியங்கள் தவறாக செய்கிறாங்கன்னா டெம்ட் ஆகும். ஆனால் டெம்ட் ஆகி நீங்கள் அதுக்குள்ளே போய் எங்கேஜ் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அது டெம்ட் ஆகும்போது ஞாபகம் வச்சுக்கணும், இவங்களுக்கு நான் உதாரணமாக இருக்கணும். பவுல் சொல்கிறார்ல, வீக்கர் பிரதர்ஸ்க்கு உதாரணமாக இருக்குன்னு சொல்கிறார்ல, உதாரணமாக இருக்கணும். அது எப்பொழுதும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன ஒரு வேலையில் வச்சுருக்காரு, ஒரு கார்பரேட்டில் வச்சுருக்கிறாரு, ஒரு பிஸ்னஸில் வச்சுருக்கிறாரு, ஒரு நடு ரோட்டில் ஒரு இடத்துல ஏதோ வச்சுருக்கிறாரு, அங்கே என்ன உதாரணமாக மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கிறாருன்றது எப்போதும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. உலகத்தோடு ஒத்து போவாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். You are kept in that place, you are kept in that business, you are kept in that office, you are kept in that house, you are kept in that ministry to be an example, to set an example. கடைசியாக ஆதாம் டெம்ப்ட் ஆகும் பொழுது அவன்கிட்ட இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? டிஸ்டன்ஸ். he moved away from God. அந்த டிஸ்டன்ஸ் எங்கே வெளிப்படுதுன்னா கிளியராக தெரியுதுன்னா, ஆண்டவர் நடந்து வராரு, அப்போ போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் மைண்ட் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அவன் மைண்ட் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபிசிக்கலாகவும் டிஸ்டன்ஸ், அது வெளிப்படுது. ஃபிசிக்கலாகவும் டிஸ்டன்ஸ் ஆகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு நம்மளை சோதிக்கும் பொழுது அவன் செய்கிற காரியம், ஃபஸ்ட்டு காரியம் நம்மளுக்கு தெரியாமல் செய்கிற காரியம் தெரியுமா? நம்மளை ஆண்டவர்கிட்டருந்து ஒரு டிஸ்டன்ஸில் கொண்டு போவான். எனக்கு எப்போதுமே ஒரு I won't say it's a problem, I will say it's a blessing. நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு 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 விஷயம், ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். அது ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஓகே, அதனால் நீங்கள் ஊழியக்காரர்களாக, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு முக்கியமான விஷயம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன்னா, இப்போ ஆண்டவர் நீங்கள் கொடுத்துருக்கு, நீங்கள் எல்லாம் என்னோடய குடும்பம், எல்லாம் என்னோடய பிள்ளைகள், நிறையா அங்கிள்ஸ் ஆண்டிஸ் இருக்கீங்க, நீங்களும் என் பிள்ளைங்க தான். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தகப்பனாக உங்களுக்கு இருக்கணுன்றதுனால சொல்கிறேன். எனக்கு செபிக்கும் பொழுதும் எனக்கு சும்மாவே when I'm just like that, இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறாங்கப்பா. அவங்க சர்ச்சுக்கு வராங்க, அவங்க பேசுகிறாங்க, அவங்க பார்த்தா கூட ப்ரைஸ் லார்ட்லாம் சொல்கிறாங்க, ஆனால் டிஸ்டன்ஸாக இருக்கிறாங்க. கொஞ்சம் என்கிட்ட டிஸ்டன்ஸாக இருக்குன்னு ஆண்டவர் உணர்த்திடுவார். இப்போது கூட நான் பேசுறதுக்கு நேரத்தில் கூட எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் உணர்த்திருக்கிறாரு. ஐ நோ த பீப்புள் வர் கோயிங் அ லிட்டில் டிஸ்டன்ஸ். நிறைய நேரத்தில் அவங்களுக்கு கூட தெரியாது. ஈவன் தே டு நாட் நோ. அவங்களுக்கு கூட தெரியாது. அதான் பிசாசோட ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அவங்கள மனசளவுலேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிடும். கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஏன் தெரியுமா? அந்த கர்த்தர் என்ற அந்த ஃபோர்ஸ், அதுதான் ஜீசஸ் ரொம்ப அவர் மன்றாடினது. அதனால் அந்த ப்ரெசன்ஸை மட்டும் எடுத்துடாதீங்க மன்றாடினார். அதுதான் ஸ்ட்ரென்த்து. அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்த ஆவியானவர் என்ற ஸ்ட்ரென்த்து. பிசாசு செய்கிறதுன்னா நம்மளை அறியாமலே ஃபஸ்ட்டு அதை எடுப்போம். நிறைய விஷயத்து மூலமாக எடுப்போம்யா. அது நிறைய இருக்குது. வேலை சொல்லலாம், பிஸினஸ் சொல்லலாம், பொறுப்புகள் சொல்லலாம், பாவங்கள் சொல்லலாம், பீப்புள் ஓடவும். ஓகே, அதை ஃபஸ்ட்டு எடுத்துருவான். எடுத்த பிறகு தான் நம்மளை அந்த சோதனை இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். ஏன்னா நமக்கே தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்கோம், நான் இந்த பேட்டிலுக்கு நான் ஃபுல் ஆர்மரோடு வந்திருக்கிறேன்னு நினைப்போம். ஆர்மர்லாம் அவன் கழட்டி எப்போ தனியாக வச்சுட்டான் பீரோக்குள்ளே. அது நம்மளுக்கே தெரியாது. அங்கே போய் நிற்கும்போது எங்கடா என் கத்தின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது கத்தி இருக்காதுங்க. அதுக்கப்புறம் விழுந்த பிறகு இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க, ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சபையில் உட்காந்துருப்பாங்க, சபையில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் டிஸ்டன்ஸ் ஆகிருப்பாங்க. ஆண்டவர் உணர்த்துவார்.
ஏன் அவங்களை டிஸ்டன்ஸ் ஆக்கலாம் பிசாசு? அவங்கள விழ வைக்கிறதுக்கு. விழுந்த பிறகு அவங்க சபையை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. ஆதாம் மாதிரி போய் ஒளிஞ்சுவாங்க பாவத்தில் விழுந்த பிறகு. பாவத்தில் விழுந்த பிறகு அவங்க சபையை விட்டு போனதான் நமக்கு தெரியும். அது சபையை விட்டு போனதுக்கு பல காரணங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள மனசளவில் டிஸ்டன்ஸில் கொண்டு போயிட்டான், ஸ்பிரிட்டில் அளவில் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டான் பிசாசு. அது ஒரு போதகருக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சதான் உங்களுக்காக ஜெபிக்க முடியும். அப்போ ஏதாவது ஒரு கொக்கி போட முடியும். And that is dangerous. Distance is the most dangerous thing. ஆதாம் டிஸ்டன்ஸில் போனான். ஆனால் ஜீசஸ் டிஸ்கஸ் பண்ணார். எல்லாவற்றையும் பிதாவோட டிஸ்கஸ் பண்ணார். அந்த கெத்செமனி தோட்டம் தான் அவருடைய மிக மிக முக்கியமான சோதனை நேரம். ஆனால் அந்த பேசேஜ் நீங்கள் வாசிக்கும் போது பியூட்டி ஆஃப் திஸ் பேசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் பேசேஜில் அவர் பிதாவோட டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்குறோம். நடுவில் மனுஷங்களோட கான்வர்சேஷன் வரும், ஆனாலும் அவர் பிதாவோட டிஸ்கஸ் பண்ணுறது தான் பார்க்குறோம். அதனால் நம்ம பார்க்குறோம். அந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இங்கிலீஷ், அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். And being in agony, he prayed more earnestly. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ சோதனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆண்டவரே, சிக்னல் இப்போ கட்டே ஆகக்கூடாது, இன்னும் கிளியராக பேசணும். நல்லா கவனிச்சிருக்கிறேன். நம்ம சில டைம்ஸ் மொபைலில் யார்ட்டையாவது பேசும்பொழுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசும்பொழுது, ஒரு ஆஃபீஸ் நம்மளோட மேனேஜர் நம்மளுக்கு கால் பண்ணுறாரு, பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நம்ம ஃபேமிலியில் எதாவது பேசுவாங்க, சத்தமாக பேசுவாங்க. அப்போ கோயிட்டாருவோம்ல. இல்லாட்டி நம்ம எஞ்சி வெளியே போவோம், எஞ்சி பால்கனி போவோம், எங்கேயா போவோம். ஏன்னா பிகாஸ் வி வாண்ட் டு ஹியர் வெரி கிளியர்லி. இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட்ஸ் பீங் கம்யூனிகேட்டட். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுறது இன்னும் கிளியராக கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டாக இல்லையா? இல்லாட்டி யாரும் நம்மளை போர் அடிக்கிறவங்க நம்ம கூட பேசுனா அங்கே பாதி கேட்டு இங்கே பாதி பேசிகிட்டு இருப்போம், இல்லாட்டி நம்ம கவனம் சொல்ல முடியும். பட் when there is some important conversation going on, நம்ம என்ன பண்ணுவோம்? முழு கவனத்தோட டிஸ்டர்பன்ஸில் தான் தள்ளி வந்து சிக்னல் இருக்க இடத்துக்கு போய் அதை கவனிக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதான் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது. praying earnestly, discuss with God. டிஸ்கஷன். இங்கே பேச்சுன்னு சொல்லலை, டாக்குன்னு சொல்லலை, ஸ்பீச்சுன்னு சொல்லலை, டிஸ்கஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா டிஸ்கஷன்ஸ் ஆர் நார்மலி இன்டென்ஸ். சோதனை வருகிற நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் இன்னும் ஊக்கமாக மாறணும், இன்னும் ஏர்னஸ்டாக மாறணும். ஜீசஸ் இதுதான் செஞ்சார், அதுதான் சோதனை ஜெயிச்சார். அதனால தான் அவர் அந்த ஸ்ட்ரகிளில் அவரால் ஒபீடியன்ஸ்க்கு வர முடிஞ்சது. உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று சொல்ல முடிஞ்சது. அதனால் ஜெயிக்க முடிஞ்சது. வேர்வையை இரத்தத்தினால் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த இரத்தத்தின் ஜெயம் இன்றைக்கு நம்மீது இருக்கிறது. ஜெயிக்க கர்த்தர் அந்த பரிசுத்த இரத்தத்தை நம்ம மேலே ஊற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Praise you Lord Jesus. ஆண்டவரே, இந்த ரெட் சீரீஸில் we've learned our routine. E is example and D is discussing with you Lord. இப்படியாக இந்த ரெட் ஆண்டவரே, இந்த blood of Jesus எங்களை ஆண்டவரை ஜெயத்தில் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரும் அப்படியாக நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக மறைத்து கொள்ளுங்க. அடுத்த மாதம் ஆண்டவரே
புதிய சீரீஸ்க்காக உங்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறோம், செபித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் கற்றுக்கொண்டு ஜெயிக்க போகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.